பொண்டாட்டிங்கிற ஃபீல் வரல அப்படின்னு சொல்லுவான். ஓகேங்களா. ஆனால் சொன்ன வாய் சில நாட்கள்லேயே நீ தாண்டி என் உயிர், நீ இல்லைன்னா எனக்கு இல்லை, நீ இல்லைன்னா என் லைஃபே இல்லை, என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரி டைலாக்லாம் விடுறது எவ்வளோ கடுப்பாகுங்க. நான் வெறும் ட்ராமாலேயே மிதங்கி 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 இன்றைக்கி நீந்தி எழுந்திரிச்சு வந்துட்டேன். ஓகேங்களா. அதான் சொன்னேன்ல. அப்புறம் செகண்ட் ஹேண்ட் எதாவது அந்த இப்போ சமையல் பண்ணுற பாத்திரம் கூட துபாயில் எல்லாமே 10 திரம் 7 திரம் 8 திரம்னு வாங்கி தருவாங்க. ஒரு நாள் அவங்களோட துபாயில் இருக்க மேனேஜர் வந்து எங்களை இன்வைட் பண்ணுறாங்க. செம்ம காமெடி ஹைலைட்டிங்காக தாங்க இருக்குது. ஓகேங்களா. துபாயில் அவங்க மேனேஜர் வந்து எங்களை ஒய்ஃபு குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாடா டின்னருக்கு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு எங்கள் பசங்க, அதாவது இவங்க பசங்க எல்லாருமே வரான். இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, இவனை சேர்த்து விட்ட பையன், அதுக்கப்புறமேட்டு இவங்க 2 பேருக்கும் காமனான இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், மங்களூர் பையன், அவன் எல்லோரும் போகிறோம். நானும் என் குழந்த இவங்க வீட்டுக்கு டின்னருக்காக போகிறோம். அப்போ பேசி 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 இவங்க ஜென்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஹஸ்பண்டோட உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து இந்த மேம் வந்து தலையாக கிச்சனில் உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நான் சரி ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அப்போ பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பையன் ஏன் வந்து ஃபர்ஸ்ட்டு டெலிவரி அப்பாவாக ஆக போகிறான், ஏன் இவன் வேகமாக இங்கே இந்த துபாய் வரணும்? எல்லாருக்கும் ஒரு ஈகர் இருக்கும்ல ஃபஸ்ட்டு பேபியை பார்க்குறதுக்கு. அப்போ நான் ஸ்பாட்டில் கேட்டேன், என்னது அப்போ நீங்கள் வர சொல்லியா? நான் ஏன் வேறு சொல்ல போகிறேன், டெலிவரி முடிஞ்சிட்டு தானே வான்னு சொன்னது இவனை அப்படின்னு. அப்போ எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. ஆக்சுவலாக இது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் வாயே திறக்கலையே. அந்த கான்வர்சேஷனை அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன், வெளியில் ரிலீஸே பண்ணலையே. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, இவன் வந்து ஏதாவது ஒரு உண்மையை மறைக்கிறான், எனக்கு அது தெரிய வருதுன்னா அதையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே வெளியில் வந்து கேஷுவலாக பேசி கேஷுவலாக பழகுவேன். எனக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவன் அதே மாதிரி ஒரு ஏமாத்து வேலை பண்ணுறான்னா அன்னைக்கு இதை உடைப்பேன். வெக்கமாக இல்லை அன்றைக்கி இப்படி பண்ணியேன்னு. அசிங்கமாக இருக்கும் அவனுக்கு பார்க்குறதுக்கே முடியாது, அசிங்கமாக இருக்கும். சொல்லி காமிச்சிருவேன். அது வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன். ஏன் இந்த மேடம் இவங்க சொன்ன இன்னொரு விஷயம், இந்த மேடம் சொன்னதையே வந்து 2 வருஷம் கழிச்சு தான் நான் சொன்னேன் இவனுக்கு. ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை வந்து மனசோடு வச்சுக்கிட்டு அதையுமே வந்துட்டு 2 வருஷம் கழிச்சு தான் நான் சொன்னேனே இவங்கிட்ட. இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்கான்னா, நான் எப்போவுமே இவங்கிட்ட ஒரு சொல்கிறது, நான் வந்து எனக்கு கல்யாணம்லாம் ஆகிடுச்சி, எனக்கு எங்கள் வீட்டு சைட்லேருந்து என்னை பெற்றதுக்கு எங்கள் வீட்டுக்கு நான் எந்தமே ஒரு விஷயமும் பெருசாக எதுவும் பண்ணல, அவங்களுக்கு சாப்பாடு கஷ்டம் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த இதில் மட்டும் நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். அதை நல்லபடியாக பண்ணேன். அதை கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சுத்தமாக அந்த ஒரு உதவி கூட பண்ண முடியாத போயிடுச்சு சூழ்நிலை. எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, இவங்களெல்லாம் வந்துட்டு ஏரோப்ளேனில் கூப்பிட்டு போகணும், அதுதான் என்னோடய பெரிய ஆசை அப்படின்னு நான் சொன்னேன். என் ஆசையை என்ன பண்ணுறான் இவன், நான் சொல்லி எக்ஸாக்டாக 1 இயரில் அதாவது இவன் துபாய் போகிறான் பார்த்தீங்களா, துபாய் போய் சில 1 இயர்லேன்னு நினைக்கிறேன், 1 இயர்க்குள்ளேயே நினைக்கிறேன், தெரில எனக்கு சரியா. ஆமாம் 1 இயர்க்குள்ளேயே இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அவங்க அந்த ஆளை பெற்ற அந்த அசிங்கமாக வருதே, அந்த ஆளை பெற்ற அந்த பொம்பளை, அதுங்களோட அக்கா தங்கச்சிங்க, இவன் மாப்பிள்ளை, இவன் கூட பிறந்த அந்த பொறுக்கி, அந்த பொண்ணு எல்லாத்தையும் வந்துட்டு ஏரோப்ளேனில் எல்லாத்தையும் வந்து ஒரு நாள் வந்து ட்ரிப் ஏற்றிருக்கான். இன்னொன்று வந்துட்டு இவங்க அம்மாவையும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு எங்கள் அம்மாவை வந்துட்டு ஒரு ட்ரிப்பு எங்கேயாவது கொண்டு போகணுன்னு, அது இவன் என்ன பண்ணியிருக்கான், இவங்க அம்மாவையும் இவங்க அப்பனையும் என்கிட்ட எப்போவுமே கஞ்சத்தனம் பண்ணுவாங்க. காசு இல்லை, அதுக்காயிடுச்சு, இதுக்காயிடுச்சு, கொஞ்சம் பார்த்து பண்ணு, கொஞ்சம் இது பண்ணு, அப்படி பண்ணு. செல்ஃப் சர்வீஸ் நிறைய பண்ணுவார் தலைவர். செல்ஃப் சர்வீஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் தவிர்த்து அங்கே துபாயிலையும் கிடைக்குங்க நிறைய பொண்ணுங்க காசுக்கு, சரிங்களா. அந்த செல்ஃப் சர்வீஸுக்கும் பண்ணுவார். சாப்பாடு அடுத்த வேளை சோற்றுக்கு வழி இல்லைன்னா கூட நம்ம இங்கே வயிறை காய போட்டுட்டு உட்காரணும் இருக்கிறத வச்சுக்கிட்டு.
ஓகேங்களா. வயிறெல்லாம் காய போடல, சொல்கிறேன் அது மாதிரியான கேஸுன்ற அதை தான் எதிர்பார்க்குறான்றேன். அப்போது என்ன பண்ணியிருக்கான், சிங்கப்பூர் அனுப்பிச்சிருக்கான் இவங்க அம்மாவையும் இவங்க அப்பாவையும். அது எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. எந்த இயரு, என் குழந்த பிறந்த புதுசில் அனுப்பிச்சிருக்கான். என் குழந்தைக்கு 1 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே இல்லை 1 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன், இல்லை 1 வயசு ஆனதுக்கப்புறமான்னு தெரில. சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சிருக்கான். எனக்கு தெரியவே தெரியாது. இது 2 வருஷம் கழித்து எனக்கு தெரியுது. அதை நான் அடுத்த 2 வருஷம் கழித்து ஒரு நாள் கோவத்தில் சேர்த்து சொல்கிறேன். டப்புன்னுலாம் விட்டுற மாட்டேங்க, மனசோர வச்சுப்பேன். மனசோர வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருப்பேன் நான். ஏமாத்தின்னு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டே அப்படியே இருந்துருவேன். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. தப்பு என் மேலே தானே. எவளா ஒருத்தி வந்து எனக்கு பசி, எனக்கு சோறு இல்லை, எனக்கு வந்து என் வீட்டுக்கு காசு இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு தண்டை சோறு ஒன்று இருக்குது, அதுக்கு கல்யாணம் பண்ணணும், இது மாதிரிலாம் சொல்கிறான்றதுக்காக எவளாவது வந்துட்டு இறங்கி ஐயோ கஷ்டப்படுறானே அழுகுறானே நான் உனக்கு பண்ணுறேன்னு போவாளா? என்ன மாதிரி பைத்தியக்காரி போனதுக்கு அது தண்டனை, வேறு எதுவும் பண்ண முடியாது என்னால். ஒன்ஸ் அப்பான் அ டைமில் அழுதுகிட்டு இருந்தேன். இப்போ ஐ கான்ட் க்ரை எனிமோர். நான் அதை பற்றி வந்துட்டு நான் தான் வந்து அதை என்ன சொல்கிறது, ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை. அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணுன்னா ஓவர் கம் பண்ணணும். பேட் பேஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரணும். அதுதான் ஒரே வழி. ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து 4th பர்த்டே. அப்போ அது இதுவே முடியல இன்னும். நிறைய டூருக்கு போயிருக்கோங்க. எல்லாம் என் காசுங்க. என் காசு இருந்த வரைக்கும் டூராக ஓடும். அவங்க சம்பாதிக்கிறது வந்துட்டு அந்த அது பேர் என்னது, ரெண்ட்டு, ஃபுட்டுக்குமே கூட இதில் தான் போவோம். ஓகேங்களா. கிரெடிட் கார்டெலாம் வேறு வாங்கி வச்சுக்கிட்டான். ஸோ இதுன்னு மாற்றி ரொட்டேஷன்லேயே போயிட்டுருந்துச்சு. இன்சூரன்ஸ் வந்து என் பையனுக்கு மட்டும் பண்ணி வச்சான் அந்த ஊரில் போனதுக்கப்புறம். எனக்கெலாம் விட்டான், பண்ணல. ஓகேங்களா. ஸோ வேறு என்னாச்சு, அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான சண்டை வருது அந்த வீட்டில் இருக்கும்போது. ஓகேங்களா. நிறைய ஒளிவு மறைவு இருக்குது. அப்போ இவங்கிட்ட இருந்து இது எல்லாமே நம்ம வந்து அவன் பண்ணுற நம்மளை வந்து கண்ணுக்கு நேராக உட்கார வச்சு ஏதோ நிறைய திருட்டு வேலை பண்ணுதுங்கன்னு மட்டும், பொம்பளை சோக்கு, ஓகேவா, சிம்பிளாக சொன்னால் பொம்பளை சோக்கு, நிறைய திருட்டு வேலை பண்ணுதுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போது சிவனை கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சிவலிங்கம் வாங்கிட்டு வந்து தினந்தோறும் காலையில் பிரம்ம முகத்தில் ஏஞ்சி உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவேன், சாய்க்கும் சிவனுக்கும். இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் அக்கா வந்து ஃபோன் பண்ணுது. என்னென்னு, இது மாதிரி இவனுக்கு, அதாவது எங்கள் வீட்டில் ஒரு ஆம்பளை பையன் இருக்கான், அவனுக்கு கை கால் விளங்காத போயிடுச்சு. அவனை அறியாமே வண்டி ஓட்டும் போது வண்டியை எடுத்துகிட்டு எங்கேயோ ஒரு ஏரிக்குள்ளே போயிட்டான். அவனுக்கே தெரியாமல் வாயில் நுரையா ஊற்றி. அப்போது ஃபிட்ஸ் வந்துருச்சு, ஸ்ட்ரோக் சாரி. அப்போ இவன் என்ன பண்ணுறா, ஓன்னு அழுகுறா, இது மாதிரி ஆயிடுச்சுடி, அம்பத்தூர் எஸ்வி ஹாஸ்பிட்டலில் தாண்டி அட்மிட் பண்ணியிருக்கு அப்படின்னு. அப்புறம் அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஃபிட்ஸு. அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அக்கா கால் பண்ணா. கரெக்டாக இவனுக்கு இந்த ஃபிட்ஸு வரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் அக்கா கால் பண்ணி அவன் கட்டின்னு வந்திருக்கான் பாரு, அது பேச்சை கேட்டுக்கிட்டு அது பேசுகிறத நம்பி அது பேசுறது உண்மைன்னு வச்சு எனக்கு அடிக்க வந்துட்டான் அப்படின்னோடனே, ஒரு சின்ன இஷ்யூ ஆகிடுச்சு போல் அங்கே வீட்டில். அடிக்க வந்துட்டானோடனே எனக்கு அது கோவம் வந்துருச்சு. நேற்று வந்த பொண்ணு பேச்சை கேட்டுன்னு நீ அடிக்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு, அவன் கை விளங்காது போயிடும் பாரு எண்ணி 10 நாள்லன்னு. அப்போ வந்து பிரதோஷ பூஜையில் உட்காந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டேன், அழுதுட்டுருக்கேன். எண்ணி 10வது நாள் இன்னொரு ஃபோன் வருது. அதுதான் வந்து இது மாதிரி கை விளங்காது போச்சு, ஹாஸ்பிட்டலில் தான். திருப்பியும் அன்றைக்கும் பூஜையில் தான் உட்காந்துட்ருக்கேன். திருப்பியும் அழுவு ஓன்னு. நான் சாப்பிடவே மாட்டேன். மத்தியானத்துக்குள்ளெல்லாம் அவனுக்கு சரியாயிடணும். அவனை நம்பி 2 குழந்தைங்க இருக்குது. அவனுக்கு எதுவும் 2 இல்லை, அப்போ ஒரு குழந்த, சாரி. அவனை நம்பி ஒரு பொன் குழந்த இருக்குது. அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. மத்தியானத்துக்குள்ளெல்லாம் அவன் சரியாயிடணும். அப்போ தான் நான் சாப்பிடுவேன். இந்த இடத்துலேருந்து எந்திரிக்க மாட்டேன். உடனே இந்த ஆள் இல்லை, ஃபோனை கொடு, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்ன நீ
பூஜையில் உட்காந்துக்கிட்டு அவன் கை விளங்காத போவோன்னு. இன்றைக்கி என்ன நாள்? 10வது நாள். ஏன் இப்படி பூஜையில் உட்காந்துட்டு இன்னொருத்தவங்க வீட்டு வாழ்க்கையெல்லாம் விளையாடுற? அவனுக்கு ஒரு குழந்த இருக்குது, அது கூட தெரியாது. உன் சாபத்தெல்லாம் இப்படி தான் காட்டுவியா நீ அப்படின்னு எந்த அளவுக்கு அவனுக்கு கோவம் பாருங்கள். என்னை பிரெயின் வாஷ் பண்ணுறான். இன்னொரு பக்கம் வந்துட்டு கத்துறான். என்ன பிரெயின் வாஷ்னால், அவனே தப்பு பண்ணால் கூட தப்பு பண்ணுறவங்கள கண்டுக்காத போயிடணும். நீ வேணால் கூட தப்பு பண்ணிட்டு போகலாம், ஆனால் தப்பு பண்ணுறவங்கள கண்டுக்கூடாது. அது எப்படிங்க? ஒருத்தங்க வந்துட்டு நீங்கள் வந்து ஒருத்தவங்களை நம்பி போகிறீங்க. நீங்கள் அவனுக்காகவும் அவன் உங்களுக்காகவும் வாழ்கிறது மாற்றிக்கிறது தான் வந்துட்டு வாழ்க்கை. அதுதான் அழகாக இருக்கும். இவன் வந்து நம்ம வந்து அவன் போக்கில் போனோம், அவன் வந்து அவன் போக்கிலே தான் போவான். நம்ம வந்து கடைசியில் ஒரு கூஜா தூக்கிட்டு தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? கொஞ்சமாக இழந்தேன், 1 2 இழந்தேன், கொஞ்சமாக இழந்தேன். உயிர் மட்டும்தான் ஊசலாடுச்சு அந்த ஆளுக்கிட்ட இருந்து. சீரியஸாக அட்லீஸ்ட் உயிராச்சு மிஞ்சிச்சே. குண்டுமணி தங்கம் என் உடம்புல இல்லைனா கூட எல்லாத்தையும் உருவிட்டான் A to Z. அப்படி இல்லைனா கூட அட்லீஸ்ட் அந்த உயிராச்சு இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அப்புறம் வேற என்ன ஆகுது? அதான் 2019 செட் ஆகவே இல்லைங்க. அடிக்கடிக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்குங்க. ஃபஸ்ட்டு போன ஒரு வாரம் 2 வாரம் தான் ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சண்டை. 2022 or 21 விசாரிக்க போகும்போது தான் தெரிஞ்சுது, உட்காந்து பொண்ணும் ஆத்தாலும் சோழி உருட்டிக்கிட்டு இருக்காங்க, மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. அந்த பீரியட்லாம் எங்களுக்கு சண்டையான பீரியடெல்லாம் பீரியட் முதல் கொண்டு சொல்கிறாங்கங்க, என்னைக்கு எப்போ ஏதுன்னு. அப்போயும் நான் கேட்டுக்கிட்டு கம்மியாக தான் இருந்தேன், எதுவுமே நான் பண்ணல. அப்புறம் என்ன ஆகுது, 3வது மாதத்துலேயே நான் என்ன பண்ணேன், தெரிச்சுன்னு ஓடி வரேன். திங்ஸ் எல்லாம் நீ போய் எதுவுமே விற்றுக்கோ, எதை வேணால் பண்ணிக்கோ, நீ ஆளை விட்டு நான் சென்னைக்கே போகிறேன், எனக்கு வேண்டவே வேண்டாம். 3 வேலை எடுத்துகிட்டு வந்தால் 3 வேலையும் வந்து ஏதாவது ஒரு குறை குத்தம் சொல்லி போவேணான்ற. உன் ஐடியா இன்டென்ஷனே வேறு. அவனுக்கு என்ன தெரியுமா, குழந்தைய எடுத்துன்னு போதே, கோவத்தில் போதே, அந்த ஃபீலிங்லாம் இல்லை. குழந்த போதே நம்மளை விட்டு சுத்தங்க. குழந்தைக்கு 3.5 வயசுலேருந்துங்க, 3.5 வயசுலேருந்து என்னன்னு தெரியுமா சொல்லுவான், வைபோ உன்னை போர்டிங் ஸ்கூலில் போட்டுடலாம் வைபோ, செம்மையாக இருக்கும் வைபோ, ஏசி இருக்கும், உனக்கு விளையாடுறதுக்கு இது மாதிரி டாய்ஸ் எல்லாம் இருக்கும். அவன் அழுவான். போர்டிங்னா என்னன்னு கேட்குறான். ஓகேங்களா, 3.5 வயசு குழந்த. அப்படின்னா என்ன மம்மி அப்படின்னு கேட்குறான். அப்போது நான் சொல்கிறேன், நீ மம்மியை பார்க்கவே மாட்டேன், நீ ஸ்கூல்லேயே தான் இருப்ப, நீ வீட்டுக்கே வரமாட்ட, அங்கேயே தூங்கி அங்கேயே சாப்பிட்டுன்னு அழுவுது. அது தேம்பி 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 அது மனசு எந்த அளவுக்கு ஒரு மாதிரி கஷ்டப்படுதோ தெரில. அந்த அழுகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அழுகையை இவன் சிரிச்சுக்கிட்டே ரசிக்கிறான். அப்போ நான் வந்து அவனை காம்ப்ரமைஸ் பண்ணி சமாதானப்படுத்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா மம்மி விட மாட்டேன்டா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவன் அழுகிறது அவனுக்கு பிடிக்குது. திருப்பியும் அழுகிற மாதிரி என்ன பண்ணலாம், திருப்பியும் வந்து அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது. இதை ஒரு தடவை அந்த கையில் எடுத்துட்டான். நிறைய தடவை அதை பண்ணியிருக்காங்க என் வாழ்க்கையில். நான் அவ்வளோ பெரிய பொண்ணு, என் வாழ்க்கையில் எனக்கே அவ்வளோ தடவை பண்ணியிருக்கான். நான் எந்த மாதிரி விஷயத்த சொன்னால் டென்ஷன் ஆகுவேன், டென்ஷன் ஆனால் கையில் கிடைக்கிறத உடைப்பேன், உடைச்சா பைத்தியன்ற பட்டம் கட்டலாம் அப்படின்னு காத்திருந்து வேணும்னு அந்த மாதிரி தருணத்தெல்லாம் கொண்டு வருவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு ஹைப்பர் டென்ஷன் ஆகிற அளவுக்கு கொண்டு போவான் என்னை. நான் வந்து லைஃப்பை தொலைச்சிட்டேன்ல, அதனால் பயங்கர எமோஷ்னலி ரொம்ப டக்குன்னு என்னோடய எமோஷ்னல்ஸை நான் வந்துட்டு இது பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, அது எப்படி எங்கே காட்டுறதுன்னு தெரியல. யார் இருக்கா என் கூட? குழந்தைய தூக்கி போட முடியும், பொருளை தான் தூக்கி போட முடியும், அது கூட நான் வாங்குறதா பார்த்து தான் போடுவேன் நான். அது மாதிரி ஓகேவா. ஸோ அதுதான், இதை வந்து அவன் பார்த்துட்டான், இந்த குழந்தை அழுகிறத. அடிக்கடிக்கு இது வந்து ஒரு ஃபோன் பார்த்துன்னே இருப்பான். ஃபோன் பார்த்துட்டே இருந்து குழந்த ஆசையாக அவன் கூட வரணும், அவன் கூட உட்காரணுன்னு பார்க்கும். அவன் ஃபோன் பார்க்குறது இவனும் பார்க்கணுன்னு நினைப்பான். உடனே சரி போர்டிங்க்கு பார்க்கலாமா அப்படின்னுவான். அப்போ குழந்த ஓடிடுவான். அப்போ இவன் ஃப்ரீ ஆகிடுவான். அழுதுனே அவன் ஓடுறது இவனுக்கு வந்து ரசிப்பான். இங்கே உட்காந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு. 1 தடவை 2 தடவை இல்லைங்க, குழந்தைய அழுவ வச்சு இவன் சிரிக்கிறது நிறைய தடவை நான் பார்த்துட்டேன். குழந்தைய வேணும்னு உசுப்பேற்றி அழுவ வச்சு அவன் சிரிக்கிறது. ஒரு தடவை நானே கேட்க வச்சிட்டேன் என் பையனை. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு
அது நல்லா பேச ஆரம்பிக்குதில்ல, எல்கேஜி போட்டோம் நாங்கள். நல்லா பேச ஆரம்பிக்குதில்ல, அப்போ ஒரு தடவை நான் வந்து அவனையே கேட்க விட்டேன். அது வரைக்கும் நானும் பல்ல கடிச்சிட்டு தான் இருந்தேன். என்ன சொன்னேன், உங்களுக்கு யாராவது அழுதா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமா டாடி அப்படின்னு கேளு வைபோ அப்படின்னேன். கேட்டான் அப்படியே, உங்களுக்கு யாராவது அழுதா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமா டாடி, உங்களுக்கு அதுதான் ஹாப்பினஸ்ஸேவான்னு கேட்க சொன்னேன். கேட்டான். அதுக்கு அவனுக்கு பதில் இல்லை. ஏன்னா அது பதில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தப்புன்னு இல்லைடா சும்மாடா அப்படின்னான்னு வச்சுக்கோங்களேன், ஓகே ஃபன்னுலாம். அதுக்கு அவனுக்கு பதிலே இல்லைன்னா அது அவன் கேரக்டர், அ பார்ட் ஆஃப் ஹிஸ் கேரக்டர். அடுத்தவங்கள வந்துட்டு வேர்ட்ஸால் தாக்கி அவங்களோட எமோஷன்ஸை பார்க்குறது, அடுத்தவங்கள அழுவ வச்சு அவங்களோட எமோஷன்ஸை வந்து ரசிக்கிறது, அந்த அழுகையை ரசிக்கிறது. மென்டலுங்க, ஒரு மாதிரியான மென்டல் அந்த கேஸு. க்ரீன் துணியை போட்டு கீழ்ப்பக்கத்தில் உட்கார வைக்க வேண்டியதெல்லாம் வந்துட்டு பேண்ட்டு சொக்கா போட்டுட்டு காக்னிசென்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு அமுச்சிட்டாங்க. சீரியஸாக ஊர் உலகத்தில் இருக்கவங்க எல்லாரையும் பைத்தியம்னுவான். இவன் ரொம்ப தெளிவு மாதிரி, இவன் கிரிமினல் பைத்தியம், இது யாருக்குமே தெரில. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஃபோர்த்து பர்த்டே வந்துட்டு எங்கள் வீட்டை தான் போச்சு ஆக்சுவலாக. நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட ஃபிஃப்த்து பர்த்டேக்கெலாம் வந்துட்டு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம். எங்கே வந்துட்டோம்னா ஹாப்பினஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரோம். ஓகேங்களா, நானும் என் பையனும் தனியாக தான் இருக்கோம். இவன் துபாய் போயிட்டான். அந்த ஹாப்பினஸ்ட் அப்பார்ட்மெண்ட் இருக்குல்லங்க, அந்த ஹாப்பினஸ்ட் அப்பார்ட்மெண்ட் ஏன் இங்கே வந்தோன்னா, இந்த சைடு ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது, இங்கே இந்த பக்கமாக ஸ்கூல் போட்டு பையனை போட்டுடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்தோம். வேலம்மாள்லேயும் ப்ளேஸ் பண்ணிட்டோம் குழந்தைய. ஓகேங்களா, அப்போ இந்த ஹாப்பினஸில் வந்தப்போ முதல்ல ஷிஃப்ட் ஆகி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு மாதம் இவன் நம்ம ஸ்டே பண்ணுறான்னா, அந்த லீவ்லேருந்து வந்திருக்கான் துபாயிலேருந்து. அப்போ அந்த இருந்த ஒரு மாதமும் எனக்கு வந்து ஒரு மிக்ஸி வேணுன்ற மிக்ஸி வாங்கி தரலங்க. செகண்ட் ஹேண்டில் பார்க்குறாங்க, ஸ்க்ரால் பண்ணி மிக்ஸி எதாவது செகண்ட் ஹேண்டில் கிடைக்குமான்னு. அதுக்கப்புறம் சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு வேறு என்ன கேட்டேன், எதுவுமே கேட்கல மிக்ஸியை தவிர. ஃப்ரிட்ஜு கேட்டேன், ஃப்ரிட்ஜ் இருந்தால் நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னு. ஏன்னா போகும்போது எல்லாம் விற்றுட்டே போயிட்டேன்ல, அதுக்கப்புறம் நான் வாங்கலை, ஃப்ரிட்ஜ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதையும் செகண்ட்ஸில் பார்த்தான். எனக்கு அசிங்கமாக இருந்துச்சு. நான் வேறு கவனம் விட்டுட்டேன். வேறு என்னது, இந்த ஃப்ரிட்ஜு. ஒரு நாள் என்ன பண்ணுறோம், நாங்கள் வெளியில் போகும்போது இது சோஃபா மட்டும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் போகிறோம். ஓகேவா, சோஃபா இல்லை சேரு அது மாதிரி ஏதாவது. ஹாப்பினஸ் வீட்டுக்கா? இல்லை அது புது வீட்டுக்கு. ஸோ நாங்கள் வந்து அதுதான் ஹாப்பினஸ் வீட்டில் இருக்கும்போது இது மாதிரி அழுவ வச்சு பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு வேறு என்ன நடந்துச்சு, என்ன சொல்ல வந்தேன், எங்கேயோ போயிட்டேன் நான். இப்போ யோசிக்கிறேன் என்ன சொல்கிறதுன்னு கூட. ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன், கக்கிட்டேன், கொஞ்சம் தான் இருக்குது. ஹாப்பினஸில் இருக்கும்போது தானே சொல்லிட்டு இருந்தேன். ஹாப்பினஸில் இருக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் வேறு ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு, ஞாபகம் வந்துருச்சு. அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு தடவை எங்கேயோ வெளில போகிறோம் கடைக்கு. அப்போ போகும்போது மிக்ஸி தான் நான் வந்து கிட்டத்தட்ட கேட்டுன்னு இருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் அவன் துபாயே போகிறான். அப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், அட்லீஸ்ட் அந்த அம்மிக்கல் ரோட்டில் போகும்போது அம்மிக்கல் இருந்துச்சு, நல்லா குட்டி இன்னும் இருக்குது அந்த அம்மிக்கல் என்கிட்ட, நல்லா க்யூட்டாக குட்டியாக இருந்துச்சு. அப்போ நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் இந்த அம்மியாச்சும் வாங்கலாம், இதுவாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. மிக்ஸி தான் வாங்கி தரமாட்டேன், அம்மியாச்சுன்னு. வாங்கிக்கோ, கேட்டு வாங்கிக்கோ. அந்த அம்மி எவ்வளோங்க, 400 ரூபாங்க. மேலே ஒரு 600 போட்டால் மிக்ஸியே கிடைக்குதுங்க. அப்போது அந்த இருந்த அந்த ஒரு வாரமும் அந்த ஹாப்பினஸில் போய்ட்டு, ஒரு வாரம் இல்லை, சாரி 2 வாரம், கிட்டத்தட்ட 2 வாரமாக என்னை வச்சு செஞ்சான். எப்படின்னா, அவனுக்கு நான்வெஜ் இல்லாமல் ஜாஸ்தி இறங்காதுங்க, வெஜ்ஜெல்லாம். ஓகேங்களா, வெஜ்ஜெல்லாம் வந்துட்டு இஷ்டப்பட்டெல்லாம் சாப்பிடவே மாட்டான். நான்வெஜ் எந்த நேரமும் நான்வெஜ் இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி என்ன பண்ணுவான், அந்த கடைக்கு இப்போ தம் பண்ணிட்டு வரேன், அது பண்ணிட்டு வரேன், இது பண்ணிட்டு வரேன், என்ன வெளில போய் நல்லா தின்ட்டு வருவான். வீட்டில் குழந்த இருக்கே அப்படின்லாம் அந்த இதெல்லாம் இல்லை. வாங்கிட்டு வருவான், குழந்தைக்கு ஏதாவது பிஸ்கெட்டோ இல்லை ஏதாவது வாங்கிட்டு வருவான், சாக்லேட்டு அது மாதிரிலாம் வாங்கிட்டு வருவான். ஆனால் இவன் வெளில போகிறதே வந்து தின்றதுக்கு தான் போவான், தின்றதுக்கு. அதுக்கப்புறமேட்டு ஸ்மோக்கு, சரக்கு. இல்லாட்டி எங்கேயாவது பொண்ணுங்க இந்த டைமில் காலேஜ் விடுமா, ஸ்கூல் விடுமா, இந்த டைமில் போகலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களை நோட்டம் விடுறதுக்காக போவான் அசிங்க பிடிச்சவன். அப்புறம் என்ன ஆகுது, என்ன சொல்லிட்டுருந்தேன் திருப்பியும் மறந்து போயிடுச்சுன்னு, அம்மி வாங்கி கொடுக்குறான். இவன் இருந்த அந்த 2 வாரமும் 2 வாரம் இல்லை, ஆரம்பத்துலேருந்தே தான் வாங்கி ஒரு 2 வாரம் தான் இருக்குது. அந்த 2 வாரத்துக்கு அப்புறம் இவன் கிளம்புறான். அம்மியில் தாங்க அரைப்பேன். நான்வெஜ்ஜாக வைக்கிறான்னா பூண்டு அரைக்கணுன்னாலும் அம்மி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணுனாலும் அம்மி, தேங்காய் அரைக்கணுன்னாலும் அம்மி. எவ்வளோ நேரம் அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும், மிக்சியோட அந்த பதம் வரைக்கும் வரைக்கும் அரைக்கணும். அதை சேரில் உட்காந்து இப்படி நகத்தை கடிச்சிக்கினே பார்ப்பாங்க. எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கல, பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இது சைக்கோ போலன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது பயங்கரமான கிரிமினல் சைக்கோ போல். அவன் உட்காந்துட்டு இருந்த பொசிஷனும் அந்த நகம் கடிச்சிக்கிட்டே என்னை பார்த்ததும் அது எல்லாமே எனக்கு அப்படி தான் தோணுச்சு எனக்கு. ஓகேங்களா. அப்புறம் இவன் வந்து துபாய்க்கு கிளம்பிடுறான் அந்த ஹாப்பினஸ் வீக்லேருந்து. ஓகேங்களா. எப்போது என் பையனோட பர்த்டேக்கு 1 வீக் பிஃபோரே போய்ட்றான். எவ்வளோ நேரம் ஆகும்? 1 வீக் இருக்க வேண்டியது தானே. அவங்க மேடம் கிட்ட சொன்னால் இருந்து வான்னு தான் சொல்லுவாங்க. பர்த்டேக்கு இருந்து வந்தான். இவன் வந்து எஸ்கேப் ஆகிறான். ஏன்னா அன்றைக்கி ஆனிவர்சரின்ற ஒரு விஷயமும் வருது. அதுலேருந்து அவனுக்கு எஸ்கேப் ஆகணும். அந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவனுக்கு பிடிக்காத ஏதோ அவங்க வீட்டு பொண்ணுக்கு உதவி பண்ண போனதுக்கு கல்யாணம் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்ச நாள் வாழ்க்கை கொடுத்து இந்த ஐயா அப்படியே மன்மத ராஜா அவர் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்ததில் நான் வந்துட்டு அப்படியே பயங்கரமாக ஹாப்பினஸ் ஆகிடுவேன். சாணியம் பிடிச்ச நாய். ஏன்னா அந்த ஆள்கிட்ட கொஞ்ச நாள் வாழ்க்கை கொடுத்துட்டு கழட்டி விட்டுறலாம் அப்படின்னு வைக்க போகிறாங்க பாருங்கள் கடவுளுங்க. ஐயோ எனக்கு நினச்சாலே பயமாக இருக்குங்க. இப்போ வரைக்குமே எனக்கு நினச்சா பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கொடூரம். நான் இப்போது இந்த பதிவெல்லாம் பண்ணுறது எதுக்குன்னு நினச்சிங்க, இது மாதிரி நான் ஆரம்பத்துலேருந்தே இந்த ஆள் எப்போ என்னை விட்டுட்டு போனானோ அப்போத்துலேருந்தே நான் பதிவெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன். எப்போ எனக்கு அன்ஃபேராக இருக்கிறானோ அவனோட கேரக்டரில் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் நானே டெலிட் பண்ணுவேன். நிறைய பதிவு நிறைய டெலிட்டு வேண்டாம் எதுக்கு அப்படின்னு டெலிட் பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த இது வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி பெர்மனண்ட் இந்த சேனல். யூடியூபே தூக்குனா மட்டும்தான். நான் வந்து தூக்க போகிறதில்ல. ஏன்னா என் பையனுக்கு வந்து எல்லாமே தெரியணும். ஏன்னா வந்து ஆக்சுவலாக எழுதணும்னு நினச்சேன். ஒரு ரைட்டரை வச்சு இப்போ நான் பேசுகிறதெல்லாம் எழுதக்கூட நான் எழுதியிருக்கேன். 1 வருஷத்துக்கான கதைகளை எனக்கு நடந்ததை அப்படியே நான் ஒரு ரைட்டரை வச்சு எங்கே போனோம் வந்தோன்ற முதல் கொண்டு எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே எழுதலை நான். ஏன்னா அவனுக்கும் செலவு பண்ணணும்ல, வரத்துக்கும் போகிறதுக்கும் அவன் எழுதுறதுக்கும். அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா எங்களை நிற்க வச்சுட்டு போனது 0ல். அப்புறம் விட்டுட்டேன். அந்த பேப்பர்ஸ்லாம் கூட இன்னும் இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறது, அம்மியில் பர்த்டேக்கு 1 வீக் பிஃபோர் போகிறான். ஏன்னா அந்த ஆனிவர்சரி அதான் அவனுக்கு ஸ்கிப் பண்ணணும். அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மக்கு என்ன நினச்சிக்கும், நம்ம வந்து இங்கே வந்து மேனேஜர் வந்து சீக்கிரமாக வர சொன்னாங்கன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அப்படியே நினச்சிக்கிட்டோம். ஆனால் எனக்கு இதுதான் மெயின் மேட்ரே. எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்படி தான் போகிறான். அப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், இவன் வந்து கரெக்டாக கேக் வெட்டும் போது நான் கூப்பிடுவேன்னு அவங்க ரூம்மேட்ஸ் எல்லாம் வந்து உட்கார வச்சிட்ருக்காங்களாம். நான் வந்து இந்த ஆளுக்கு கூப்பிட்றது கூட எனக்கு தோணலை. நீ போட்ட ட்ராமா உன் 4 செவத்துக்குள்ளே நான் வாழ்ந்ததுனால, என் உடம்பை உனக்கு கொடுத்ததுனால எனக்கு தெரியும் உன்னோட கேரக்டர். உன்னோட அக்கு வேறு ஆணி வேறு உன்னை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஆனால் மற்றவங்க உன் கூட வந்துட்டு உன்னை ஸ்கேன் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. அவங்க அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. ஆனால் இவங்க அம்மா இவனை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்குதுங்க இவன் கேரக்டர் எப்படின்னு. அதனால தான் அந்த பொம்பளைக்கு நான் பெற்ற பொண்ணு மட்டும் வாழ்ந்தால் போதும், இவன்லாம் வந்துட்டு எனக்கு காசு தரணும், இவன் எனக்கு மாதம் மாதம் காசு தரணும், அதில் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் வாழணும். இவன் எக்கேர் கெட்டு போனால் என்ன வந்தால் என்ன, அம்மான்ற பேருக்கு நான் வந்து கரிசனம் வேணால் காட்டுவேனே தவிர அதுக்கு மீறியெல்லாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ இவன் வந்து நான் இந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். நார்மல் அம்மாங்க என்ன நினைப்பாங்க, நார்மல் அம்மாங்க ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த அம்மாங்க என்ன நினைப்பாங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. எங்கள் வீட்லேயும் அதுதான் நடந்துச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு பொண்ணு நம்பி வந்திருக்கு, அவ்வளோதான். அந்த குடும்பத்தோட கஷ்ட நஷ்டத்தில் நம்ம தலையிட, கஷ்டத்தில் நம்ம தலையிடலாம்,
அதான் கஷ்ட நஷ்டத்தில் நம்ம தலையிடலாம். ஆனால் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் நம்ம வந்து போய் பங்கெடுக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் அதை அவங்கள தான் ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நல்ல குடும்பத்து பொம்பளைங்க. நாதாரி குடும்பத்தில் இருந்து வருதுங்க என்ன நினைக்குங்க, ஐயோ அந்த பொண்ணுக்கு அப்படி செய்கிறானா, ஐயோ அந்த பொண்ணுக்கு துணி வாங்கி கொடுத்துட்டானா, ஐயோ அந்த பொண்ணோட அக்கௌண்ட்டில் காசை போடுறானா, எடுறா வண்டியை ஓடுறா நம்போதிரியா பேர் என்னது, முஸ்லீம் சாமி அந்த இது போடுறா, நான் அந்த இது அது என்ன சொல்லுவாங்க, பிளாக் மேஜிக்கு. அம்மாவும் பொண்ணும் ஒரு தடவை அவங்க புருஷன் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் பிளாக் மேஜிக். இந்த பொண்ணோட கதை ஒன்று சொல்கிறேங்க. இந்த பொண்ணு நான் அந்த ப்ரெக்னென்சியில் போயிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போல்லாம் படுத்துட்டு இருந்தோம். ஒரு தடவை அவங்க மாமா பொண்ணை பற்றி கூட 3 மணி நேரம் பேசிச்சு என்கிட்ட, அண்ணனும் தங்கச்சியும். அந்த டைம்ஸில் தாங்க, ஐயோ என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன், எனக்கு தூக்கம் வருது அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன சொல்லிட்டு வந்தேன், ஐயோ என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன். அப்போது இந்த ஆள் இல்லை ஓகேங்களா, அதாவது இவங்க அண்ணன் இல்லை. இவங்க அண்ணன் இல்லாத நேரத்தில் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுது, உங்களுக்கு என்ன தெரியும், நான் கல்யாணம் பண்ணி போன இடத்துல எங்கள் அண்ணன் எவ்வளவோ மேல், நீங்கள்லாம் லக்கி எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணதுக்கு. நான் லக்கியா அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணதுக்கு? நீங்கள்லாம் லக்கி எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணதுக்கு. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் கல்யாணம் பண்ண ஆள் ரொம்ப ரொம்ப நியாயமானவர், ரொம்ப நேர்மையானவர் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது மாதிரி நானே என்னை வந்து நான் மெயின்டைன் பண்ணின்னு இருக்கிறேன். அந்த ஆள் ஒன்றும் சாதாரண ஆளெல்லாம் இல்லை, ரொம்ப கேடி தான் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. நானே அந்த ஆளை வந்துட்டு என்னை வந்து அவங்க வீட்டில் அவங்க என்னென்ன பண்ணாங்க தெரியுமா, என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியல, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் வந்ததுக்கப்புறம் நான் போகிறதே இல்லை. அவ்வளோ கொடுமை நான் அனுபவித்தேன். அந்த கொடுமை என்னன்னு நான் சொல்லிட்டேங்களாங்க. அவருக்கு வந்து 24 மணி நேரம் ஃபோனை பார்க்குறது பிடிக்காதுங்க. நீ பாரு, லிமிட்டாக பாரு. 24 மணி நேரம் ஃபோனா? வீடை பெருக்க சொல்லணுங்க, அதுவாலாம் பெருக்காது. சாமானம் வளர்க்க சொல்லணும், அதுவாலாம் வளர்க்காது. துணியை துவைக்க சொல்லணும், அதுவாலாம் துவைக்காது. காயப்பட சொல்லணும், அதுவாலாம் காயப்படாது. சொல்ல போனோன்னா அப்படியே படுத்த படிக்கல ஓபி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கணும், ஏன்னா மகாராணி. அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சுங்க, சத்தியமாக மனசார சொல்கிறேன், அந்த பொண்ணு சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு, இவர் ஒன்றும் சாதாரண ஆளெல்லாம் இல்லை, இவருக்கும் கோவம்லாம் வருது, பயங்கரமாக வார்த்தையெல்லாம் விடுறாரு, நான் சில விஷயம்லாம் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் அப்படின்னு. என்ன விஷயம்னா, நான் போயிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அவருக்கு அப்படின்ச்சு. அப்படியே வாயை மூடிச்சுங்க. நான் கொஞ்சம் அவருக்கு பண்ணிட்டுலாம் வந்திருக்கேன், நான் சொல்கிறத கேட்குற மாதிரி, நான் சொல்கிறத பண்ணுற மாதிரி. அதனால தான் இப்போ எல்லாம் சைலண்ட்டாக போயிட்டுருக்குது, இல்லாட்டி இந்த மனுஷங்கிட்டலாம் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு. அப்போனா என்ன, இந்த இது எச்ச புத்தி எங்கேருந்து வந்துச்சு, எனக்கு சூனியம் வைக்கிற புத்தி? அண்ணனுக்கு, அம்மாவுக்கு, தங்கச்சிக்கு. அந்த குள்ளச்சி ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருக்கா. அவள் புருஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அது ஒர்க் அவுட் ஆன உடனே எல்லா விஷயத்துக்கும் அவங்க என்னென்ன நினைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் இது மாதிரி பண்ணி 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 காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. இதுதான் உண்மை. அது சொல்லிச்சு, அது வாயால். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவன் வந்து மேபி அவனுக்குன்னு ஒரு கேரக்டர் இருந்திருக்கலாம், ஒரு நல்ல கேரக்டர் இருந்திருக்கலாம். ஆனால் அவனும் இப்படி அச்ச மாதிரி நடந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலையை பார்த்துருக்கோங்க இதுங்க. அதான் கூப்பிட்டு தானே சொல்லிச்சுங்க அதுங்களே, அதுவே தானே சொல்லிச்சு. மறுக்க முடியுமா அதால்? இல்லை நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லுங்கள், காலில் இருக்க செருப்பே மூஞ்சிக்கு வந்துடும். ஃபைன். அப்புறம் என்ன ஆகுது, என்ன சொல்லிட்டு இருந்தேன், பர்த்டே தானே, அந்த 5th பர்த்டே அங்கே துபாயிலேருந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி முடித்த உடனே அப்போ தான் நான் கால் பண்ணுறேன். கேக்கெல்லாம் அவனே கால் பண்ணுறான். கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, எல்லோரும் பக்கத்துலலாம் வெயிட் பண்ணுறாங்க, நீ காட்டுவேன்னு. நான் இங்கே வந்து உனக்கு ஃபோட்டோ பிடிச்சின்னு இருப்பேனா, இல்லை வந்துட்டு அவனோட பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பேனா, அது ஒரு குழந்த அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். உனக்கெலாம் என்னடா மரியாதை கிடக்க வேண்டிய நாயின்னு நினச்சிக்கிட்டு. இது ஒரு விஷயம் நடந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இன்னொன்றுங்க,
2020 ஆமாம் 2019 இது மாதிரி ஒரு விஷயம். எங்களால் இங்கேயும் நகர முடியல, அங்கேயும் நகர முடியல. 2019லங்க எனக்கும் அவனுக்கும் பயங்கரமான கருத்து வேறுபாடு, பயங்கரமான சண்டைகள் எல்லாம் வருது. அந்த டைமில் அம்மாவும் பொண்ணும் போய் நிறைய மந்திரம் மாந்திரிகம் சூனியம்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கும் முன்னாடியே என்கிட்ட அடிக்கடிக்கு பொடி கொடுக்குங்க, ஆயிலை கொடுக்குங்க, இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிடு, உனக்கு நிறைய கந்திருஷ்டி இருக்குது, உனக்கு நிறைய கந்திருஷ்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்தே கொடுக்குங்க. சரிங்களா? நானும் வந்துட்டு இந்த ஆள்கிட்டேருந்து வாங்கி ஒன்றும் தெரியாத மாதிரி அதை வாங்கி சாப்பிட்றது, இது மாதிரிலாம் வேலையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நிஜமாலே அஃபெக்ட் பண்ணுதா இல்லையான்லாம் எனக்கு தெரில. ஆனால் இந்த மாதிரி கேஸ் இது வைக்கிற கேஸு. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுது அதுக்கப்புறமேட்டு எனக்கு